அநியாயத்துக்கு ஃபில்லர் வைக்க ஆசை அப்படின்னு ஒரு சீரியல் போயிட்டு இருக்குல்ல. அந்த சீரியலில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மனோஜ் குழந்தையா மாறின தருணங்களும், மனோஜ் வந்து எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அவர் வந்து ஒரு பேக்கு தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நடக்குது. ஸோ ரோகிணி வேணாம் வேணான்னு சொன்னாலுமே வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, தொட்டில கட்டி தொட்டிலில் உட்காந்தது மட்டும் இல்லாமல் இவரோட வெயிட்டை தாங்குது வேற அந்த சேலை. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து பால் பாட்டிலை கொடுக்க சொல்லிட்டு பால் பாட்டிலை வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்க முதல்ல வந்த விஜயா ஷாக் ஆகிறாங்க. என்னடா பண்ணிருக்கடி, என்னடா ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையாடான்னு வந்து பார்க்க அந்த சமயத்தில் முத்து வேற வந்து யாராவது செய்வனை வச்சிருப்பாங்களோன்னு யோசிக்க ஆரம்பிக்க, என்னடா நடக்குது, இவதான் எதையோ பண்ணிட்டா அப்படின்னு ரோகிணியை திட்ட, நான் என்ன ஆன்ட்டி பண்ணேன், என்ன எதுக்கு ஆன்ட்டி எல்லாத்தையும் எடுக்கிறீங்க, உங்கள் புள்ள இப்படி பேக்காக இருக்கு ஆன்ட்டி அப்படின்னு அவங்க தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லா கலைபுரங்களுக்கும் இடையில இதை பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஸ்ருதி மட்டும்தான். வாவ் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இவருக்கு ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு இந்த பக்கம் மீனா வேற யோசிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, பால் பாட்டில் கையில் வச்சிருக்காரு, அழறாரு, தவழ்றாரு, பாட்டில் பிடுங்கினா கதறி கதறி அழகிறாரு, பாட்டில் திருப்பி கொடுத்தா அமைதியாக இருக்காருன்னு எல்லா வேலையும் பண்ணுறாரு. ஆனால் ஒரு விஷயம், மனோஜா நடிக்கிறவருடைய நடிப்பு திறமையை இந்த சீரியலில் அதிகமாக அவரோட நடிப்பு திறமையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா வேஷத்தையும் நடிப்பார், எல்லா எமோஷன்ஸையும் காட்டுவார். உண்மையிலே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேலண்டடான ஒரு ஆளுங்கிறத நீங்கள் பல தடவை வந்து பார்க்கலாம். அதுவும் காமெடி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதையும் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நல்லாவே பண்ணக்கூடிய ஆளாக இருக்கார் அவர். இதை நம்ம பாராட்டுற அதே வேலையில் கதையில் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபில்லராக இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் வந்து ரோகிணி இப்படி வந்து டாக்டர் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து ஒரு குழந்தைய அவர் அடிச்சிட்டாரு, அந்த குழந்தையோட அம்மா ஏதோ சாபம் விட்டாங்க, அதனால் ஒரு பதறி போய் அங்கே போய் கேட்டதுனால குழந்தையாக மாறுங்கன்னு சொன்னாங்கன்னு இது நம்பிக்கை வரல. உடனே எந்த டாக்டர் விசாரிச்சு நேராக முத்துவே கால் பண்ணி கேட்டால் அந்த டாக்டர் வந்து அது 70 நாளில் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் பண்ண வேணாம், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்ச உடனே ஐயோன்னு மனோஜ் அவமானப்பட்டு நிற்கும் போது வந்து எல்லாரும் விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. சிரிச்சிட்டு இருக்கும் போதே அவன் பாவம் ஏதோ ஏமாந்துட்டான் அப்படின்னா, அவன் சரியான ஏமாளிமா, நான் கூட இப்போ ப்ரூவ் பண்ணுறேன், நீ கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு ஒரு டேபிள் மேலே ஒரு டம்ளரை வச்சுட்டு அதை தூக்க ட்ரை பண்ணோம், ஆனால் ஒட்டிக்கிச்சு, தூக்கவே முடியல அப்படின்னு வந்து முத்து சொல்ல, நான் தூக்குறேன், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு மனோஜ் போகிறாரு. இல்லைடா வேணாண்டா, வெயிட் தாங்காது அப்படின்னா, இதெல்லாம் ஈஸிடான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு தூக்க பொதுகளையும் தண்ணியும் மேலே விழுந்து கீழே வேற விழுந்துடுறாரு. நீங்களாம் அவனை ஏமாற்றிட்டீங்க, அவன் ஒரு குழந்தை அப்பாவிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து விஜயா பேசினாலும் உங்களுக்கு மனசுக்குள்ளார கொஞ்சம் லைட்டாக வந்து வருத்தமாக தான் இருக்குது. இதில் மனோஜ் சட்டையில் தண்ணியை ஊற்றிட்டு உள்ளார போய் உட்காந்துருக்க உடனே வந்து நான் வேணா ஏதாச்சும் கை கால் அமைக்கிடுவான்னு அவங்க கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிடுறாரு. கரெக்டாக அப்பன்னு பார்த்து கால் பண்ணுறாங்க ரோகிணிக்கு அவங்க அம்மா. உடனே ஏமாற்றி ஓடி வந்து வேற எங்கேயோ வச்சு பேசலாம், இல்லை பேசாமலே இருக்கலாம், இல்லை மொட்டை மாடிக்கு போகலாம். ஆனால் இவங்க கிச்சனில் எல்லாரும் வரக்கூடிய இடத்துல முதல் காமிச்சிட்டு இப்படி திருப்பி நின்றுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்னம்மா விஷயம் அப்படின்னா, வித்யா பத்திரிக்கை வச்சா கல்யாணத்துக்கு வரணுமா அப்படின்னா, அதெல்லாம் நீ போவேணாம், அவள் சொல்லுவா அறிவு கட்டவ, போனால் நீ வந்து மாட்டிப்ப, நீ மாட்டான் நானும் மாட்டுவேன், அங்கே உனக்கு எப்படி வந்து அவங்கள தெரியும்னு கேட்பாங்க. இந்த கேள்வியே வேணாம், அதனால வந்து நீ அங்கே வரவே வேணாம், கிறிஸ்டியையும் கூப்பிட்டு வராத அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸாக இவங்க சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வந்து அப்புறம் என் பிள்ளை தான் கிறிஸ்டிங்கிறது தெரிஞ்சிடும்னு ஹாலில் வச்சு யாராவது சொல்லுவாங்களா, சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஸ்ருதி எங்கே நிற்கிறாங்க. ஆனால் அவங்க காதில் பார்ட்ஸ் மாட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எதுவும் கேட்கல. இவங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க. அடுத்து அந்த வித்யா கல்யாணத்தில் வந்து யாரோ சொந்தக்காரங்க பார்க்குற ட்ராக்கெல்லாம் வரப்போகுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் இப்போ எப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.